எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாசத்தினுடைய கடைசி ட்ரேடிங் டே. இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதும் பாசிட்டிவ், இப்ப நடந்து கொண்டிருக்கிறதும் பாசிட்டிவ். நாளைக்கு மார்க்கெட் லீவ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் லீவா இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு 200-300 பாயிண்ட் ஏறுற மாதிரி அசியூம் பண்ணி அதை இன்னைக்கே ஏற்றி விட்டான்னா ரொம்ப சந்தோஷம். சில பேர் மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க, கம்முனர்த்தியாக ஏறின வரைக்கும் சந்தோஷம், இப்படியே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் சரிதான் அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா நண்பர்களே, கடந்த ஒரு மாசத்துல மார்க்கெட் நல்ல ஹைக் வந்துட்டான். நான் ஏதோ வாரமான திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை நிஃப்டி பீஸ் வந்து ஒரு 1000 ரூபா அப்படின்றது லாபம் வந்துச்சுன்னா ஒரு அரிசி மூட்டைக்கு ஆச்சு அப்படின்னு வித்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இப்போ இருக்கிறது பூராத்தையும் புக் பண்ணிட்டேன். இனி மறுபடியும் மேலே ஏறிச்சுன்னா புக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெறும் கையாக உட்காந்துட்டு இருக்கேன். வட போச்சே அப்படின்ற மொமெண்ட். ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் அப்படின்றது நடந்திருக்குங்க நண்பர்களே. ஜேஎன்கே இந்தியா ஐபிஓ அப்படின்றது ஒன்று வந்திருந்தது. இந்த ஐபிஓ அப்படின்றது வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆகும்பொழுது இதெல்லாம் என்ன ஒரு கெயின் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா. 415 ரூபாய்க்கு வந்தது. ஆல்மோஸ்ட் 550 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. ஆனால் உண்மைக்கு அவன் வந்து லிஸ்ட் ஆயிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62%. இந்த உலகமே ஆடி போச்சு, என்னையா நடக்குது இங்கே அப்படின்ட்டு. அதாவது நீங்க டாடா டெக் ஐபிஓ இப்படித்தான் வந்துச்சு, ஆனா அது ஈஸியா எல்லாருமே கெஸ் பண்ணலாம். டாடாவுடைய கம்பெனி கிரே மார்க்கெட் பிரீமியத்தோட அதிகமாக வந்து லிஸ்ட் ஆனது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் வெறும் 6% இதுல ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட பொழுது, நம்பப்பட்ட பொழுது அவன் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கிறது 60% கெயின். இட்ஸ் ரியலி எ மெடிக்கல் மிராக்கிள். லக்கிலி இது வந்து ரீட்டைலில் ரொம்ப கம்மியாக சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. அதனால குலுக்கல் முறையில் நம்ம பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏகப்பட்ட நண்பர்கள் இந்த ஐபிஓ கிடைச்சிருக்குன்னு கமெண்ட் போட்டிருந்தீங்க. வாட் அ ஜாக்பாட் டே டுடே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இன்னொரு 2 ஃபாலோ அப் இருக்கு. ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் அப்படின்றதுனுடைய இன்னைக்கு லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு கடைசி டேட் எந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு இந்த ஃப்ரீயாக கிடைச்ச ஐஏஎஃப்எல் ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வித்தரலாம் அப்படின்ற டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 8 வரைக்கும் டைம் இருக்கு. அதில் ஒருவேளை நீங்கள் விற்க முட்டீங்கன்னா மறுபடியும் ரைட்ஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்கி கொள்ளக்கூடிய தகுதி அப்படின்ற டேட் மே 14 வரைக்கும் இருக்கு. பார்த்து சூதானமாக பண்ணுங்க. நீங்கள் எதுவும் பண்ணாமல் விட்டீங்கன்னா அப்புறம் இது அப்படியே வெட்டியாக எக்ஸ்பைரி ஆயிரும். ஒரு ஷேருக்கு 95 ரூபா கும்பா பாடிடும். ஒருவேளை நீங்க ஐஏஎஃப்எல் வாங்கி வச்சிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு இந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலனா உங்க புரோக்கரையும் அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரியையும் கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மிஸ்தான் ஃபுட்ஸ் ரைட்ஸினுடைய டேட் அலாட்மெண்ட் டேட் முடிஞ்சிருச்சு. இனி உங்களுக்கு மே 6க்குள்ள அந்த ஆக்சுவல் ஷேர்ஸ் அப்படின்றது கிடைச்சிடும். ஷேர் மார்க்கெட்ல வர்றவங்க எல்லாருமே ஒரு சின்ன ஆசையில தான் வர்றாங்க. இந்த ஜேபி பவர் இன்னைக்கு 5% ஏறி இருக்கான். நானுமே இவனை வந்து ஒரு நப்பாசையில் ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷனுக்கு ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை வாங்கி 4 மாதம் ஆச்சு. 40% அது கெயின் ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரிசி மூட்டைக்கு கொடுத்தாலும் நான் இது ஒரு மல்டி பேக்கர் ஆகாதா, ஒரு 40 ரூபா வராதா அப்படின்ற மாதிரி நான் காத்து கிடக்கிறேன். இந்த ஷேர் தற்போது சாதித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ல 589 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். முழு ஆண்டுல பார்த்தாலும் போன வருஷம் 55 கோடி, இந்த வருஷம் 1022 கோடின்னு காமிச்சிருக்கான். அப்ப ஷேர் மார்க்கெட் இவனுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து, சரி நீ 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வா அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சும்மா வருவாளா சுமாரி, அது ஒரு 2-3 வருஷம் ஆகலாம். அது தொடர்ந்து லாபம் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து மார்க்கெட் என்னைக்காவது ஒரு நாள் டப்புக்குன்னு 40 ரூபா ஏற்றி விடலாம். திடீர்னு அடுத்த வருஷமே அது லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆயிடுச்சுன்னா அதனால ஷேர் மார்க்கெட் பொறுமையாக தான் ஏற்றி விடும். ஜேஎம் ஃபினான்ஷியல் ஷேர் அப்படின்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஷேருக்கு யாருக்காவது கம்பெனி வேணுமா, ஆல்ரெடி யாராவது வாங்கி லாக் ஆயிருக்கீங்கன்னா சொல்லுங்க. நானும் உங்களோட வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒருவேளை 88 ரூபாயிலிருந்து 110 ரூபா போச்சுன்னா வித்துவிட்டு ஓடி வந்துடுவேன். கன்சை நெரோலெக் அப்படின்னு ஒரு ஷேர். நீ நம்ம என்னங்க பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில், ஏதாவது ஒரு ஷேரை பார்க்குறோம், அது மேலே கீது போகுமோ அப்படின்ற யோசனை வருது, அதை எடுத்து தான் பார்த்தாகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சை நெரோலெக் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் இருக்கான். ஒரு 8 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது 278 ரூபாயிலிருந்து ஒரு 100 ரூபாய் ஒரு ஷேருக்கு ஏறக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படின்றது இவன்கிட்ட இருக்கு. ஸோ அது நடக்குதா இல்லையா அப்படின்றது இன்னொரு 7-8 மாதம் கழிச்சு தான் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சை நெரோலெக் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு அடிமாட்டு விலையில் இருக்கிற மாதிரி தோணுது. ஆனாடா இப்படித்தாங்க ஒரு ஷேர், ஒரு குவாலிட்டியான ஷேர், ரிம் ஷேர் அப்படின்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 2 மாசத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் 25% கொடுத்துட்டாங்க சப்போர்ட் லெவல்ல இருந்து.
200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய 2 பங்குகள் நம்ம பார்க்குறோம். இது போன்ற பங்குகள்லாம் ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த பல்ராம்பூர் சின்னி ஒரு வேளை மொமெண்டம் எடுத்தான்னா 400 ரூபாயிலிருந்து 480 ரூபா, ஆல்மோஸ்ட் 20% ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே மேபி வரலாம் அல்லது கீழேயும் போகலாம். ஸோ ரொம்ப வாலட்டைலான இடத்துல இருக்கு. இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸ்லாம் வந்து பெரிய ஆளுங்க, இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஷேர் நீங்கள் பார்க்குறீங்க, பெரிய ஆளுகளை எக்கச்சக்கமாக பணம் போட்டு வச்சிருக்காங்க, எஃப்ஐஸ் டிஐஸும். ஆனால் அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அது ஒரு மாதிரி நடுவுலையே இருக்கு. இனிமேலாவது இந்த ஷேர் ஒரு பிரேக் அவுட் ஆகி பெரிய லெவலில் ஒரு 1000 ரூபாய் போய் டச் பண்ணுவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு வருது. ஆனால் ஒன்றும் மோசம் இல்லை, சமீபத்தில் கூட நல்ல அழகான சப்போர்ட் 600 ரூபாய்க்கு எடுத்து ஆல்மோஸ்ட் 20% மேலே ப்ராஃபிட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஷேர் மார்க்கெட்டில் நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எந்த ஒரு ஷேருமே ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் விட்டு தள்ளி நிற்கிறது இல்லை. எப்பேற்பட்ட ஷேராக இருந்தாலும் ஏறிக்கிட்டே இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் கீழே விழுவான் அப்படின்றதுக்கு இந்த மெட்ரோ பிராண்ட் அப்படின்ற ஷேர் ஒரு உதாரணம். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 13% காலி. ஆனால் அவன் கடந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 890 ரூபா இருந்தவன் 1450 ரூபா வரைக்கும் அவன் பாட்டுக்கு நிற்காம போய்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இறங்கி கிடக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது அப்பப்போ பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு தான் இந்த மெட்ரோ பிராண்ட் ஷேர். ஏஐ சூப்பரு, இந்த யூனியன் பேங்க் ஷேர்லாம் மேபி வால்டிலிட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூனியன் பேங்க் தொடர்ந்து ஏறும் பட்சத்தில் அவனுடைய பழைய கையெல்லாம் எங்கேயோ இருக்கு, ஆல்மோஸ்ட் 400 ரூபாயிலாம் இருக்கு யூனியன் பேங்க். ஸோ 154 ரூபாயிலிருந்து அப்படியே டபக்குன்னு ஏறி ஒரு 300 ரூபா லாங் டேர்மில் வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேபி நாளைக்கு எகிரி அடிக்கலாம், பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஷேர் பாருங்க, எப்பவுமே ஏறக்கூடியவங்க தான் தொடர்ந்து ஏறுவாங்க. ஸோ ட்ரெண்ட் ஷேர்னுடைய ரிசல்ட்டை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 5% இந்த ட்ரெண்ட் ஷேர் ஏற்றி விட்டுருக்கு. அதே மாதிரி நாளைக்கு நம்ம பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷேர்கள் மேலேயோ கீழேயோ பெரிய அளவில் ஏறி இறங்கியிருக்கலாம். இப்போ இந்த ஐஆர்பி இன்வெட்டும் மைண்ட் ஸ்பேஸ் ரைட்ஸும் வந்து நான் எதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்னா, இது பெருசாக ஏறி இறங்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் இவங்க ரிசல்ட் கொடுக்கும்பொழுதே டிவிடெண்டையும் சேர்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்பொழுது நம்ம பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வரும், அப்பாடா இவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. நீ யாருன்னே எங்களுக்கு தெரியலையே ராஜா, இருந்தாலும் நீ 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறியே, ஓ இது பெரிய அளவு டிவிடெண்ட் அப்படின்னு நான் போய் எடுத்து பார்க்குறேன். அது 11,000 ரூபா கம்பெனி, நம்மளுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பயங்கரமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போல. ஸோ இந்த 11,000 ரூபா இருக்கக்கூடிய இந்த எலாண்டாஸ் பெக்கிண்டே எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ரிலேட்டடாக இருக்காங்க. சுத்தமாக அவங்ககிட்ட ஒரு சொட்டு கூட கடனே கிடையாது. சார்ட்டில் பார்க்கும்போது கடந்த 5 வருஷத்தில் நீ என்னப்பா பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோவிட் சமயத்தில் 2000 இருந்த பங்கு இப்போ 12,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ பெரிய ஆளுகள் இதில் எல்லாம் பெருசாக சம்பாரிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே நாங்கள் தரமாட்டோன்னு சொல்லி 75% ஹோல்டிங் ப்ரொமோட்டரே தான் மெயின்டைன் பண்ணிருக்காப்புல. பட் டிஐஸ் மட்டும் வேற லெவலில் கணிச்சு ஆல்மோஸ்ட் அருமையாக சம்பாரிச்சிட்டாங்க. டாடா ஸ்டீல் ஒரு காலத்தில் விளையாட்டு போல 120க்கு 130க்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இப்போ நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா 166 ரூபா இருக்கான். அப்போ 166க்கும் 150க்கும் விளையாட்டு போல விளையாண்டுக்கிட்டு இருக்க இந்த ஷேர் எப்போ 200 ரூபாய் போய் தொடுவான்? அப்போ 200 ரூபாய் போய் தொடணும்னா ஒரு 21% ஏறணும் 165 ரூபாயிலிருந்து. அப்போ கடந்த 6 மாதத்தில் 25% ஏறி இருக்கானான்னு பார்த்தா அடேங்கப்பா 40% ஏறி இருக்கான். அப்போ இவன் 200 ரூபாயை தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டாடா ஸ்டீல் 200 ரூபா வந்தால் தாங்க விற்கிறது அப்படின்ற ஒரு முடிவோட கொஞ்சோண்டு ஷேர்ஸ் வச்சுருக்கேன். அது வரும்போது பார்த்துக்கலாம். கீழே போனால் ஏவரேஜ் பண்ணுவேன், ஒரு 120 100 ரூபாய்ன்னு வந்ததுன்னா, மேலே போச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுவேன். அவ்வளோதான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் டாடா ஸ்டீலில். இந்த துன்பத்தையே கொடுத்த இந்த 2 ஷேரை வாங்கி யாராவது நொந்து போய் வந்திருக்கீங்களா? பேடிஎம் ஜீல் அப்படின்ற 2 ஷேர். இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த ஜீல் பேடிஎம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 3 மாசமாக அவனுடைய சரிவை தாங்கி பிடிச்சி 300 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. மேபி சப்போர்ட் எடுத்து மேலே வந்தான்னா 450, அதுக்கு அடுத்தது ஒரு 800 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தன்னை காமிச்சுக்கிறான். அதே மாதிரி ஜீல் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுடைய பாட்டமில் வந்துட்டு அதுக்கும் மேற்கொண்டு சரிவடையாமல், ஏங்க 300 ரூபாயிலிருந்து 150 ரூபா வந்தவன் அப்போ 150 ரூபாயிலிருந்து 75 ரூபா போக வேண்டியதானே, போகல. அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் லேசாக நின்று பார்க்குறான். அப்போ இவன் ஒரு வேளை இங்கே சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்ததுன்னா ஒரு 225 275 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். அப்படி மட்டும் வந்துச்சுன்னா பாவம் இந்த 2 ஷேரை வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் வரும். இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், டிஃபென்ஸ் குரூப் அப்படின்றது குரூப்பாக ஏற்றுறாங்க. டாடா குரூப்பில் சிலது ஏற்றுறாங்க, ரயில்வேஸ் குரூப்பில் ஏற்றுறாங்க. அப்போ
எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 மாசத்துல ஃபுல் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்ப எந்த குரூப்பை மேலே ஏத்துவாங்க அப்படின்ற உங்களுடைய கணிப்பை கமெண்ட்ல பதிவிடுங்க. நல்ல கணிப்பு பண்ணி நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை வாங்கிடுவேன் நான். ஒருத்தர் அப்படிதான் செயலையும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாப்ல, செயல் வாங்கி எனக்கு அரிசி மூட்டைக்கு அளவா பணம் கொடுத்துச்சு. அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நல்ல குரூப்பா பார்த்து சொன்னீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்குவேன். இந்த ஜூப்ளின் ஃபுட்டு போன வருஷமே நல்லா சம்பாரிச்சு கொடுக்கணும். பட் இவன் ஏறவே இல்லை. இவன் நம்ம மானங்கட பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஏதோ ரோசம் வந்துருச்சு என்னமோ, கரெக்டாக ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில் கொஞ்சம் சப்போர்ட் காட்டுறான். ஆக்சுவலாக இவனுடைய பேட்டர்னுடைய கம்ப்ளீஷன் பாயிண்ட் வந்து 680 ரூபாயில் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 200 ரூபாய் ஏறி வரணும். ஆல்மோஸ்ட் 50% லாபம்ன்ற பொட்டன்ஷியல் இவன்ட்டு இருக்கு. ஆனால் போன வருஷமே இவன் அந்த வேலையை பண்ணல. 457 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் தான் வந்தான். அப்போ இந்த முறை அதே அளவு 600 ரூபா வர்றானா அல்லது 680 ரூபா வருவானா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. 6 மாசம் கழிச்சு தான் தெரியும். அதே மாதிரி எந்த ஷேர் எப்ப ஏறுவானே தெரியாது நண்பர்களே. சப்போர்ட்ல இருந்து நம்ம கிட்ட பணம் இருந்தா நம்மளால எல்லாத்தையும் தான் வாங்கி வச்சுக்கிட முடியும். பட் இருந்தாலும் பணம் இல்லாதனால எந்த ஷேர்ஸ் சப்போர்ட்ல இருக்கோ அது நம்மளுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் அதில் கை வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூப்ளின் ஃபுட்டா ஆல்கலைமைனா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா நான் போய் இந்த ஜூப்ளின் ஃபுட்டில் தான் கை வைப்பேன். ஏன்னா அவன் டெக்னிக்கலி அவனுடைய பேட்டர்ன் காமிச்சிருக்கான். பட் எனிவே இந்த ஆல்கைலமைன் பணம் இருந்ததுன்னா இதுலையும் கூட தான் நான் ஒரு ஷேர் வாங்கி வைப்பேன். அது ஒரு 1000 ரூபா அப்படின்னு இறங்கி வந்துச்சுன்னா ஏவரேஜ் பண்ண வேண்டியதா, இல்லைன்னா 3000 போச்சுன்னா நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணி விடுவேன். ஒரே ஒரு சின்ன ஜம்ப் கிடைச்சாலும் டக்குன்னு ஒரு 10 to 20% லாபம் கொடுக்கக்கூடிய ஷேர்கள் எது அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆல் கார்கோ அப்படின்ற ஷேர் 73 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரே ஒரு சின்ன ஜம்ப் அடிச்சு ஒரு 10 ரூபாய் ஏறினா கூட இது ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் குறைவான டைம்லேயே. அதே மாதிரி இந்த பந்தன் பேங்க் அவனு வந்து ஒரு சின்ன ஜம்ப் அடிச்சு ஒரு 260 ரூபா அல்லது ஒரு 240 ரூபாய்ன்னு வந்தா போதும். இதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் 434 ரூபா போயிருக்கான் 2021. நீ அவ்வளவெல்லாம் போக வேண்டாம். ஒரு 40 ரூபா டக்குன்னு ஜம்ப் அடிச்சினா கூட ஒரு குறுகிய காலத்தில் ஓரளவுக்கு பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 2 ஷேர் இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் ஏறினாத்தான் காசு, இல்லைன்னா தூங்கு ராஜா தூங்கு அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு நம்மளை தூங்க வச்சிருவான். நண்பர்களே, ஒரு நியூஸுக்காக தான் கவர் பண்றேன்னு ஒழிஞ்சு இது மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஃபேமஸான ஸ்டாக் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல வரும்பொழுது நம்ம அதை கவர் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ இந்த பேட்டா இந்தியா அப்படின்ற ஷேர் இதுக்கு முன்னாடியெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 2023 பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கல. 1400 ரூபாயிலிருந்து 1700 வரைக்கும் தான் போனான். ஸோ இந்த 2024 கரெக்டாக அதே இடத்துல சப்போர்ட்ல வந்து விழுந்து கொஞ்சம் மொமெண்டம் காட்டுறான். இவன்லாம் மேலே ஏறுவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லைனாலும் இது நம்மளுடைய கடமை அப்படின்ற மாதிரி இந்த பேட்டா இந்தியா கவர் பண்றேன். யாராவது இந்த ஷேரை வச்சிருந்தீங்கன்னா என்ன கம்பெனி கூப்பிட்டீங்கன்னா சத்தியமா நான் வரமாட்டேன். நண்பர்களே, தற்போதைய நிலைமையில் டிடிஎம்எல் டாடா குரூப் ஷேராக இருந்தாலும் அந்த ஷேர்லாம் போய் எடுக்கிறது அப்படின்றது ஸ்பெக்குலேஷன். அதாவது ஷேர் மார்க்கெட்டை ஒரு சூதாட்டமாக பார்க்கக்கூடிய ஆளுகளுக்கு தான். ஏன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கோப் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவங்க இருக்கக்கூடிய செக்டர் ஆகட்டும் அல்லது அவங்க பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய லாபம் நஷ்டம் கணக்கு வழக்குகளை எடுத்து பார்க்கும் பொழுதும் அவங்க தொடர்ந்து நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டிடிஎம்எல் அப்படின்ற ஷேர் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அது தற்போதைக்கு டெக்னிக்கலி பார்க்கும் பொழுது மேல் நோக்கி வந்து விடுவானோ, ஏன்னா கடந்த 1.5 வருஷமா ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ல ஆடிட்டு இருக்கான். அப்ப இந்த சப்போர்ட்ல இருந்து மேல் நோக்கி வர மாதிரி இருந்ததுன்னா கடைசிக்கு 100 ரூபா கூட வரலாம். 82 ரூபாயில இருந்து 100 ரூபாய்னா ஆல்மோஸ்ட் 20% மேல லாபம். பட் இருந்தாலும் இது போன்ற வேலைகள்லாம் ஷேர் மார்க்கெட்டை சூதாட்ட அடிப்படையில், அதாவது வாங்கி வச்சா டக்குன்னு இது பணம் கிடைக்குமோ அப்படின்ற நோக்கத்துக்கு உண்டான ஷேராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மேலே ஏறுற மாதிரி கீழேயும் தண்டத்துக்கு பணம் காணாமல் போயிடலாம் இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கோப் இல்லாத எந்த ஒரு பங்கும் எடுக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.